ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் 14வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய இரண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யுவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடி எல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரின் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏழாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்துக் கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து கொலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த
மறைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்பதே ஆமென்.